எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் த ப்ரெஸ் அண்ட் மீடியா, த ஆடியன்ஸ். ஏன்னா ஒரு நார்மல் ஒரு யூஷுவல் கமர்ஷியல் ஃபார்மேட்டில் இல்லாத ஒரு படம் வந்து இவ்வளோ பெரிய ரிவ்யூஸ், சக்ஸஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் வெரி ரேர் அண்ட் வெரி ஹாப்பி டுடே. அதே மாதிரி மகிழ் எப்போவுமே பேசும்போதும் சரி, அவர் படம் எடுத்தாலும் சரி, எல்லாரும் குவைட்டாக உட்காந்து பார்க்குறாங்க, இல்லை குவைட்டாக உட்காந்து கேட்குறாங்க. அதான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு படம் எடுத்தாலும் குவைட்டாக உட்காந்து பார்க்குறாங்க, அவர் ஏதாவது பேசினாலும் எல்லாரும் குவைட்டாக உட்காந்து கேட்குறாங்க. ஏன்னா அவர் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ கிளாரிட்டியாக ஒர்க் பண்ணுவார். ஒவ்வொரு விஷயம் வந்து எழுதி யூஸ்வலாக ஒவ்வொரு ஷார்ட் வந்து திடீர்னு எல்லாரும் கையில் தான் எழுதுவாங்க. எழுதி ஏதாவது ஷார்ட் தோணுச்சுன்னா எழுதிட்டு வைப்பாங்க. பட் இவர் அதுக்கு முன்னாடி நாளில் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துகிட்டு வருவார். அந்த அளவுக்கு ஐ திங்க் கிளாரிட்டியாக ஒர்க் பண்ண அவர் வந்து இன்றைக்கி வந்து ஓகே நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே வந்து அவர் தான். நான் ஆடியோ ரிலீஸில் சொன்ன மாதிரி தான், ஒன்றுமே பண்ண மாட்டேன். அவர் வந்து ஃபுல்லாக வந்து இவ்வளோ தான், லைட்டாக அசிச்சா போதும். நானும் கேட்பேன், என்ன நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு கேட்பேன். பட் எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் அவர் மேலே இருந்தது. ஓகே, ஐ டோன்ட் ஹேவ் டு டூ எனிதிங். எல்லாமே அவரோட ஆங்கிள்ஸ் சரி, எல்லாமே அவர் அந்த கேரக்டரைசேஷன் சரி, எல்லாமே வந்து வெரி வெல் கிராஃப்டட். ஸோ அந்த விஷயத்தில் ஐ எம் வெரி லக்கி, ப்ரவுட் டு ஹேவ் ஒர்க் வித் மகிழ். ஐ வுட் சே வெரி ஹாப்பி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம படத்தை கேமராமேன் மோமோ சதீஷ், உண்மையிலே நான் வந்து ஸ்டண்ட். நிறைய படங்கள் வந்து பார்த்த உடனே யார் கேமராமேன் இந்த படத்துக்குன்னு கேட்க தோணும். அந்த மாதிரி ஒரு படம் இது. அண்ட் உண்மையிலேயே அவ்வளோ டைட் க்ளோஸ்அப்ஸ்லாம் வந்து வைக்கும்போதே எல்லாருக்கும் பயமாக இருக்கும். என்ன இது அவ்வளோ இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் ஃபோக்கஸ், அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த லைட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த மாதிரி அவ்வளோ க்ளோஸ் ஷார்ட்ஸ் வைக்க முடியும். அண்ட் தேங்க்யூ சதீஷ் சார், பின்றீங்க. அண்ட் நெக்ஸ்ட் தமன். படம் கமிட் பண்ண உடனே ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது மகிழ் சொல்லுவார், நீங்கள் பாருங்கள் இந்த படத்தில் தமன் ஆர்ஆர் பின்ன போகிறாருன்னு. பட் அவர் சொன்ன மாதிரியே வந்து ஐ திங்க் இட்ஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப், சூப்பர். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர் அது ஒரு மாதிரி க்ரோ ஆகிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு மியூசிக் டிரான்சிஷன், அந்த பில்டப் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. இன்டர்வல் பிளாக்கும் சரி, கிளைமேக்ஸும் சரி, சூப்பர் ஒர்க் பை தமன், தேங்க்யூ பிரதர். தென் இந்த படத்தோட மியூசிக், ஐ மீன் சவுண்ட் இன்ஜினியர் உதய் சார். நிறைய படம் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தில் ஒரு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சீனு சாரும் இன்ஜினியர் எல்லாமே, அந்த மியூசிக்கும் தனியாக தெரியணும், அந்த எஃபெக்ட்ஸும் நல்லா இருக்கணும். ஸோ அந்த டயலாக் எல்லாமே வந்து பிளெண்ட் பண்ணி இந்த படம் ஆக்சுவலாக பார்த்து வெளியே வந்தோடனே ஒவ்வொரு டெக்னீஷியனும் தனித்தனியாக சொல்கிறாங்க, ஓகே மியூசிக் நல்லா இருந்தது, சவுண்ட் நல்லா இருந்தது, கேமரா நல்லா இருந்தது, ஆர்ட் டைரக்ஷன், அவர் அந்த செட்டு, அந்த கோவாவில் அந்த கோடவுன் செட்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போட்டு. ஏன்னா அண்டர் கிரவுண்ட்லேருந்து அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வர மாதிரி ஒரு செட் பிளான் பண்ணி, அதே மாதிரி ஷார்ட்ஸ் பிளான் பண்ணி, ஸோ உண்மையிலேயே வந்து எல்லாருமே வெல் பிளான்டு ஒரு ஸ்கிரிப்டு, வெல் பிளான் மேக்கிங். ஸோ அண்ட் ஹரிஷ், அசுதோஷ் ராணா, சுதான்ஷு பாண்டே, நிறைய வில்லன்ஸ், நிறைய ஆக்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணிருந்தாங்க. யாருமே வந்து ஓகே வேணும்னு சும்மா வந்து நடிச்சுட்டு போகாமல் தே டுக் கேர் ஆஃப் த கேரக்டர். நல்லா பண்ணும், இந்த படத்தில் நிறைய ஸ்கோப் இருக்குது, அந்த ஒரு இது வந்து எல்லாருக்குமே அந்த கான்ஷியஸ் இருந்தது. ஏன்னா சஞ்சனா முக்கியமாக நான் தேங்க்ஸ் சொல்லேன். ஏன்னா எந்த ஃபங்க்ஷனுக்கு ஹன்சிகா வரதில்லை. அப்போ ஒரே லேடி ஆர்டிஸ்ட் அவங்க தான் எங்கள் படத்தில், ஹன்சிகா விட்டா. ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்கு ஹன்சிகா வருவாங்களோ இல்லையோ, சஞ்சனா கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சஞ்சனா. யா, இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட எடிட் பேட்டர்ன் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த படத்தோட எடிட் பேட்டர்னே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் படம் பார்த்துட்டு அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணி சொன்னாங்க, ஆக்சுவலாக இந்த படத்தோட எடிட் பேட்டர்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃபேண்டாஸ்டிக் ஜாப் பை எவ்ரிமே. ஸோ ஃபைனலி ஒரு நல்ல படம் பண்ண ஒரு எல்லா டெக்னீஷியன்ஸும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப லவ் பண்ணி பண்ண ஒரு படம். ஸோ அண்ட் அனல் அரசு உண்மையிலேயே இந்த படத்தில் வந்து ஃபைட் சீன் வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்வல் பிளாக்ல மகாதேவன் சார் வந்து ஷூட் பண்ணும்போது தியேட்டர் கிளாப்ஸ் பண்ணுறாங்க. நானே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒருத்தர் டக்குன்னு சுட்டோன்னே உடனே கிளாப்ஸ் பண்ண அந்த ஒரு ஃபைட்டுக்கான ஒரு பில்டப்புக்கே வந்து பயங்கரமாக ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே அவரோட ஐடியா தான் ஆக்சுவலாக.
அந்த என்டர் பிளாக்ல வந்து இவன் ரிவீல் ஆகி மாட்டிட்டான், இங்கிருந்து எப்படி எஸ்கேப் ஆக போறான்ற வந்து எப்படி யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி ஒரு டிஃப்ரெண்டாக ஏதாவது பண்ண முடியுமான்னு. பட் அவர் தான் சொன்னார், ஃபர்ஸ்ட் யார் மெயினாக ஆள போட்டு தரலன்னா எவ்ரிபடி ஒரு 2-3 செகண்ட்ஸ் அட்லீஸ்ட் எல்லாரும் வந்து மைண்ட் டைவர்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் ஹீ கேன் ட்ரை டு எஸ்கேப். அந்த ஒரு கான்செப்டில் தான் அது ஒர்க் பண்ணோம். உண்மையிலேயே வந்து தேங்க்யூ அனில் சார். ஐ மீன் பிரில்லியன்ட் ஐடியா. ஆனால் அதுவும் சரி, அந்த கிளைமேக்ஸில் இருக்கிற அந்த ஸ்டைல் எப்படி ஃபாஸ்ட்டாக வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து எவ்வளோ ஸ்டைலிஷாக பண்ண முடியுன்றது வந்து இஸ் ஹோல் ஐடியா என்டையர் சீன். ஸோ தேங்க்ஸ் எவ்ரிபடி. அண்ட் ஜபக் சார், உண்மையிலே இந்த படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஆசைப்பட மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும், எப்படி இந்த படம் பண்ணலாம், இந்த மாதிரி கமர்ஷியலாக ரொம்ப யூஷுவல் கமர்ஷியலாக இல்லாமல் எப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஹெசிடேட் பண்ணுவாங்க. பட் வெரி போல்ட்லி ஹீ டுக் த டிசிஷன் அண்ட் ஹி வாண்டட் டு மேக் த ஃபிலிம். ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம் ஆல்சோ அண்ட் வெரி ப்ரௌட் ஆஃப் த ஃபிலிம். அண்ட் இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக இந்த வெற்றியை எங்களுக்கு கொடுத்த தமிழ் மக்களுக்கு என் சார்பிலும் என்னுடைய குழுவினரின் சார்பிலும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழ் மக்களினுடைய ரசனையை நம்பி எத்தகைய பரிச்சார்த்தமான படத்தையும் சமரசங்கள் அற்ற படத்தையும் கொடுத்து கமர்ஷியல் ரீதியாக வெற்றி பெற முடியும், அதற்கான இடம் இங்கே இருக்கிறது என்று தெளிவாக தீர்ப்பு வழங்கியிருக்கின்ற தமிழ் மக்களுக்கு என்னுடைய நன்றி. அது அடுத்து ஆர்யா. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்யாவினுடைய அந்த உறுதுணை இல்லாமல், இதை சொல்றது தவறு இல்லைன்னு நினைக்கிறேன், இந்த படம் வந்து இந்த தேதியில் ரிலீஸ் ஆகியிருக்குமா என்பது சந்தேகம். அதற்கு என் மொத்த குழுவினரின் சார்பிலும் ஆர்யாவிடம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் பணியாற்றுவது ஒரு எளிதான விஷயம் இல்லை. அது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சொல்லுவாங்க. தாமரை பார்த்து பேசும்போது சொல்லுவோம். எனக்கு ஒரு இயக்குனராக எனக்கு வந்து மகிழ்ச்சி அளிச்சிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தை பற்றி பேசும்போது, இந்த படத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் பற்றி பேசும்போது, எந்த அளவு படத்தை பற்றி பேசுகிறாங்களோ ஊடகத்தாரும் சரி மக்களும் சரி, அதே அளவு ஒளிப்பதிவை பற்றியும் ஒளி கலவை பற்றியும் இசை பற்றியும் அனல் அரசிங்க இல்லை சண்டை காட்சிகளை பற்றியும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சீனு அத்தனை பேரை பற்றியும் படத்தொகுப்பாளர் ஸ்ரீகாந்த் அவர் இங்கே இல்லை. ஸோ இப்படி படத்தினுடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் குறிப்பிட்டு இன்றைக்கு ஊடகம் பாராட்டுவது தான் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்காக உங்கள் எல்லாரிடமும் என்னுடைய பணிவான நன்றியை நான் மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் பணியாற்றிய இன்ன பிற நடிகர்கள், ஹரிஷ் உத்தமன். ஆக்சுவலாக ஒரு சீனில் வந்து ஹரிஷ் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறார். ஹரிஷை பற்றி ஓகே, அந்த இன்டர்வல் சீன் இன்னைக்கு ஏறக்குறைய எல்லாருமே குறிப்பிட்டு சொல்லிட்டீங்க. அதில் அவருடைய நடிப்பு இது எல்லாத்தையுமே வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கும் வந்து மக்கள் அதை பற்றி ஆன்லைனில் எழுதிட்டு தான் இருக்கிறாங்க. நிஜ வாழ்க்கையில் அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு சாந்தமான ஒரு மனிதர். படத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்துக்கும் நிஜ வாழ்க்கையில் அவருடைய இயல்புக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு சீனில் அவர் கெட்ட வார்த்தை பேச வேண்டியிருந்தது, 4 டேக் எடுத்தோம், ஏன்னா அந்த கெட்ட வார்த்தை வரல. ஸோ இது ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாருமே மெனக்கெட்டுருக்குறாங்க, இந்த கேரக்டராக மாறி இருக்கிறாங்க. சஞ்சனா சிங் முதற்கொண்டு, ஹன்சிகா, ஷி இஸ் நாட் ஹியர், அசுதோஷ் ராணா, சுதான்ஷு பாண்டே, அவினாஷ் சார், காந்தி சார், சிட்டி மகாதேவன் சார், எவ்ரிபடி. உதவி இயக்குநர்கள் அவர்களையும் மென்ஷன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் இல்லாமல் இந்த படம் சாத்தியமாயிருக்காது. சிவா, தேவன், சக்தி, திவ்யா, ஸ்வதேஷ், அருள் அண்ட் கிருஷ்ணபாண்டி. அண்ட் உதவி ஒளிப்பதிவாளர்கள் ஆனந்த், பாபு, சாமி, பாலா, ஹரிஷ் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீகாமன் என்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கப்பலினுடைய கேப்டன் அர்த்தம், மாலுமி அல்ல.
இல்லை, மாலுமினா sailor, மீகாமன்னா கேப்டன் ஆஃப் த ஷிப். கப்பலுடைய கேப்டன்கள் வந்து கப்பலுடைய ஓனராக இருப்பதில்லை. ஸோ ஹீரோவுக்கு மேலே ஒரு மேலதிகாரி இருக்கலாம் என்றாலும் கூட இந்த கதையினுடைய வரையறை என்பது அந்த மிஷன். அந்த மிஷனை வெற்றிகரமாக எடுத்து நடத்தி அதை வந்து நிறைவு செய்தது வந்து ஹீரோன்ற வகையில் மீகாமன் அப்படிங்கிற அந்த பேர் அவனுக்கு தான் பொறுப்பு. வெற்றி படமாக்கிய மக்களுக்கும் ஊடகத்தாருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை என்னுடைய குழுவினரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த நேரத்தில் இந்த இடத்துல நினைக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். பிகாஸ் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து என்னோட ப்ரொடியூசர் மிஸ்டர் ஹிதேஷ் ஜிவக் அண்ட் மிஸ்டர் டைரக்டர் மகிழ் திருமேனி, அப்புறம் ஆர்யா சராசிட்டிஸ். அவர் எப்போயுமே என் கூட இருக்காரு. ஸோ இதில் வந்து ஜபக் சார் சொல்லி, என்னோட நண்பர் உதயகுமார் 4 ஃப்ரேம்ஸில் அவர் சொல்லி, என் டைரக்டர் நான் அப்படியே விடாமல் என்னை மீட் பண்ணி பேசி என்னை அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மகிழ் திருமேனி ஆன் தி ஸ்டேஜ். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தில் எல்லா ஒர்க்கும் நல்லாயிருக்கு. இன்றைக்கி எல்லோரும் வந்து சினிமாட்டோகிராஃபியை வந்து பேசுகிறாங்க. ரொம்ப முக்கியமாக ஆர்யா சார் ரொம்ப பேசுகிறாரு. ஸோ அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னோட உதவி ஒளிப்பதிவாளர்கள், அப்புறம் உதவி இயக்கங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஐம் வெரி ஹாப்பி, ப்ரௌட் ஆஃப் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ. இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் தந்த மகிழ் சாருக்கும், ஜபக் சாருக்கும், உதயகுமார் சார் த்ரூவாக தான் நான் மகிழ் சாரை மீட் பண்ணேன். ஸோ அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆர்யா அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு அவுட்டிங் போனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி ஃபன் ஒர்க்கிங் வித் ஹிம். நான் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்யா படம் பார்த்தாரு. படம் பார்த்துட்டு மார்னிங் ஒரு 6:30 கூப்பிட்டாரு. 6:30 கூப்பிட்டு அவர் சொன்னார், நேரில் இப்படி இருக்கீங்க, ஆனால் படத்தில் வந்து பயங்கர டெரராக இருக்கீங்க, பார்த்தாலே பயமாக இருக்குது, நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ திங்க் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல விசிபிலிட்டி கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படம் நல்லபடியாக தியேட்டரில் ஓடிட்டுருக்கு. இந்த படத்தை நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி இன்னும் பெரிய வெற்றியாக நீங்கள் அடைய வைக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மீகாமன் சக்ஸஸ் ப்ரெஸ் மீட் ரொம்ப சந்தோஷமான இருக்கு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த படத்தை டிரெக்டர் எனக்கு நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் சப்போர்ட் பண்ணுச்சு. ரேணிகுண்டா அப்புறம் இந்த படத்தை டிரெக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆர்யா சார் பார்த்து டயலாக் எல்லாம் மறந்துட்டு, பட் எனக்கு ஆர்யா சார் நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ப்ரொடியூசர், டிரெக்டர், என்டையர் டெக்னீஷியன் எல்லாருக்கும் நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. இந்த படத்தை கேமராமேன் சார்ல எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு. அவங்க ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. ரேணிகுண்டா அப்புறம் இந்த கேரக்டர் ரொம்ப டஃப் கேரக்டர் தான். ஒரு சீனுக்கு இந்த படத்தை டிரெக்டர் எனக்கு உயிரை கொடுத்த மாதிரி சப்போர்ட் பண்ணிருக்கு. அதை நான் படத்தை பார்த்தே தெரியுது. ஒரு சீனுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக் இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ல யாரு கூட பேசல, அந்த சீன் அந்த கேரக்டர் ஹேர் இப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி ஆர்யா சார் ரொம்ப அழகா இருக்கு ஃபுல் படத்துக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் தியேட்டர் போய் படம் பாருங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மீகாமன் என்னோட தேர்ட் ஃபிலிம் வித் மகிழ். முந்தினம் பார்த்தேனே, அப்புறம் கம்மிங் டுகெதர் வித் தடையற தாக்க as well as மீகாமன் டுடே. அது வந்து இட்ஸ் அ வெரி குட் ஃபீலிங். ஒரு ஆஃப்டர் தடையற தாக்க சக்ஸஸ் அப்புறம் திருப்பி மோகனோட ஒர்க் பண்ணுறது, மகிழ் திருமணியோட ஒர்க் பண்ணுறது, அண்ட் சேம் டைம் வித் ஆர்யா ஆஃப்டர் சேட்டை திருப்பி நாங்கள் 2 பேரும் இந்த படம் பண்ணும்போது மீகாமன்ற இந்த படம், அப்புறம் ஜபக் சார். ஸோ ஒரு வெரி குட் ஒரு டீம் வந்து ஆல்ரெடி நோன் டீம், ஒரு புதுசாக இல்லாமல் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம் ஃபுல் ஃபிலிம். சாங்ஸ்க்கு அவ்வளோ ஸ்கோப் கொடுக்கல, பட் எனக்கு தெரியும் மோகனோட ஸ்க்ரீன் பிளே ஓட இது ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ்ட் இன் மோகன்ஸ். மகிழோட படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ரொம்ப ஐ பிலீவ், பிகாஸ் அவ்வளோ ஸ்பேஸும் அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டைமும் கொடுப்பாரு.
ப்ரொடியூசர் தான் எங்களுக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற தெய்வங்கள். எல்லாருக்கும் படம் கொடுத்து அவரோட அவர் வந்து அவங்க வீட்டில் இருந்து காசை எடுத்துகிட்டு வந்து நீ மியூசிக் பண்ணு, நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், நீங்கள் நடிங்க, அது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் தெரியாது அது ஹிட் ஆகுமா ஃப்ளாப் ஆகுமான்னு. ஸோ டோட்டலாக ஒரு பிளைண்டாக ஒரு பர்சன்ஸை பிலீவ் பண்ணி கஷ்டப்பட்டு அவ்வளோ பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்குறாங்க. ஸோ அவங்கள வந்து இன்னைக்கு வந்து he saved them and he made them big அப்படின்றபோது I think we have to give a big applause to Arya. Definitely one more time. Thanks so much. நான் மகிழ் திருமணி சார் கூடயும் ஆர்யா கூடயும் படம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க வந்து ஒரே சமயத்தில் ஒரு 3 படம் 4 படம் ஒர்க் பண்ணுவோம். ஆனால் மகிழ் திருமணியோட படத்தில் வந்துட்டு அவர் படத்தை தவிர ஷூட் முடிகிற வரைக்கும் வேறு படத்தை கமிட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா சீன்ஸு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு சீனுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும்னு நமக்கே வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு கோவாவில் நடக்கிற சப்ஜெக்ட்டு. இதில் ஒரு 25 to 30% தான் நாங்கள் கோவாவில் எடுத்திருப்போம். மிச்சம் 70% வந்து நாங்கள் சென்னையில் தான் ஷூட் பண்ணோம். இதில் ஒவ்வொரு இடமும் வந்து நிறைய செட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது கோவாவுக்கு மேட்ச் பண்ணி நிறைய செட் ஒர்க் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன சாக்கடமாக இருக்கும், அதுக்குள்ளே இறங்கி சார் வந்து ஒரு துப்பாக்கிலாம் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரோட இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஷூட் அவுட் டன் செட் ஒன்று, அது அப்புறம் சாரோட வீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோவாவுக்கு மேட்ச் பண்ணி போட்டிருப்போம். இதில் உங்களை இந்த சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீகாமன் ஒரு சக்ஸஸ் ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். ஏன்னா உண்மையிலேயே சக்ஸஸ் ஃப்ரம் த ஆடியன்ஸ் அண்ட் த ப்ரெஸ் சைட் அண்ட் த மீடியா சைடு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு யூஷுவல் கமர்ஷியல் ஃபார்மேட்டில் இல்லாத ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் வந்து இவ்வளோ வெல் ரிசீவ்டு, இவ்வளோ சூப்பராக ஓடிட்டுருக்கிறது காரணமே வந்து பீப்புள் ஆர் லைக்கிங் இட். ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இட்ஸ் டீம் எஃபர்ட். டைரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து ரொம்ப சின்சியராக உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ் ஹூ ரிசீவ்ட் இட் ரியலி வெல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சனா பேசுகிறேன். இன்றைக்கி மீகாமன் படத்தை சக்ஸஸ் ப்ரெஸ் மீட் போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமான இருக்கு. இந்த படம் ரொம்ப நல்லா ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சேலஞ்சிங்கான கேரக்டர், ரொம்ப இமோஷனலான கேரக்டர். இது பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. எனக்கு ஈஸியாக டிரெக்டர் கற்றுக் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர், டிரெக்டர், என்டையர் க்ரூ. அப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் ஆர்யா சார் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ண ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதுக்கப்புறம் எல்லாம் தியேட்டர் போய் படம் பாருங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் மகிழ் திருமேனி. எங்களுடைய திரைப்படமான மீகாமன் சக்ஸஸ் ப்ரெஸ் மீட்டில் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். முதலாவதாக இந்த வெற்றியை எங்களுக்கு கொடுத்த ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி. இரண்டாவதாக ஊடகத்தாருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எங்களுடைய படத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்ததற்கு அவர்கள் ஆற்றிய அந்த பங்கு வந்து அபிரதமானது. மூன்றாவதாக எங்களுடைய தயாரிப்பாளர் ஜபக் சார் அவர்கள். அவர் இல்லாமல் இந்த வெற்றி சாத்தியமாயிருக்காது. இந்த வெற்றியை அவருக்கு நாங்கள் என்னுடைய குழுவினரின் சார்பாக காணிக்கையாக்குகிறேன். அதற்கப்புறம் ஆர்யா, இன்னப்பிற கலைஞர்கள், என்னுடன் சேர்ந்து பணியாற்றின தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த இணைய தருணத்தில் என் நன்றி கலந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.